களம் வேற மாதிரி இருக்குது. அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. நிறைய பேர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுக அப்படிங்கிறது கிடையாது, பிஜேபி உள்ளே வந்துருச்சு, அதிமுக அழிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பரப்புரை அப்படிங்கிறது செய்யப்பட்டது. ஆனால் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சும்மா ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்களே. ஏடிஎம்கேக்கு ஐடி விங் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டவங்கெல்லாம், என்னையா ஏடிஎம்கே ஐடி விங் இப்படி இறங்கி அடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பல தகவல்களை நம்மளால் பார்க்க முடியுது. இது எத்தனை பேர் உணர்றீங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. நேரடி களத்தில் அதிமுக வர்சஸ் திமுக, அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அடுத்த கட்ட ஆயத்தமாக அவருடைய பேச்சுக்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினை வச்சு செய்கிறதா இருக்கட்டும், பரபரன்னு அரசியல் அப்படிங்கிறது அதிமுக வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை அவர்கள் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய கூட்டணி ட்ரோல் மெட்டீரியலாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இங்கே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எதிராக கோயம்புத்தூரில் சிங்கைஜி ராமச்சந்திரன் அவர்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு வேட்பாளராக மாறி இருக்கார். ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிங்கைஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரும் அவருக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் வைத்த கருத்து இல்லை, அவர் எம்எல்ஏ கோட்டால் உள்ளே போனார் அப்படின்னு சொல்லும்போது, உங்களை கொண்டு போகிறதுக்காக அப்பா இருந்தாங்க, என்னை கொண்டு போகிறதுக்கு அப்பா இல்லை, என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே பெரிய அளவில் டாக்காக மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுகிறாங்க? அஇஅதிமுகவினுடைய ஐடி விங் அப்படி திரும்ப டிஎம்கே ஐடி விங்கை அடிச்சு நொறுக்குதா? இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அரசியல் புயல் எப்படி வேணாலும் வீசலாம் அப்படிங்கிறதுக்கான சான்று இந்த ஒரு காணொளி. எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். பம்மாத்து பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, பாதம் தாங்கி பழனிசாமி. இதெல்லாம் நான் சொல்லலை, ஸ்டாலின் அவர்கள், முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார். அவரே பல மேடைகள் இதை உதிர்த்திருக்கிறார் இந்த வார்த்தையை. பம்மாத்து பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி, முதுகெலும்பிலா பழனிசாமி, டயர் பழனிசாமி அப்படின்னு சொல்லி நிறைய பழனிசாமியை போடுவாங்க. இன்னைக்கு பழனிசாமி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், என் வாயை திறந்தா என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எப்போ பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமின்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதோடு மட்டும் இல்லாமல், நாட்டிலேயே உதவாக்கரை முதல்வர் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அது முக ஸ்டாலின் தான், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முக ஸ்டாலின் தான் அப்படின்னு சொன்னார் பாருங்க. வச்சு செய்கிறாங்க. இதை வச்சு இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த வீடியோ எல்லாமே வைரலாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வைரலா? அந்தளவுக்கு வைரலாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், இதை விட வைரலாக இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. நானாவது எல்லா இடத்துலையும் கல்லை தான் காணிக்கிறேன், பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்லை காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மோடி அவர்கள் கூட பேசி சிரிச்சு அந்த புகைப்படத்தை காண்பிச்சிட்டார். உடனே அதிமுக இதை கையில் எடுத்துட்டாங்க. நான் காமிச்சா மட்டும்தான் பல்லா, நீங்கள் காணிக்கிறதுலாம் பல்லு கிடையாதா அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய புகைப்படமும், அவங்க வெள்ளை குடை ஏந்தி வந்த வேந்தர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு பட்டமும் கொடுத்து அந்த புகைப்படத்தையும் வீடியோவும் டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டாரு ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ட் டீம். இவ்வளோடி முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்லை, நான் கல்லை காணிச்சேன், நான் பல்ல காணிச்சேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சும்மா இருந்திருந்தா கூட பரவாயில்லை. இதை விட பெரிய ஒரு புகைப்படம், யாருடைய காலிலாவது இந்த மாதிரி அரசியல்வாதி விழுகிறத ஒரு புகைப்படமாக நீங்கள் காண்பிச்சிட்டிங்கன்னா நான் அரசியலை விட்டே ஓஞ்சி போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். என்ன சொன்னார்? அரசியலை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களிடம் அந்த இருக்கையில் இருக்கும்போது அவர் அந்த தவழ்ந்து போகிற மாதிரியான அந்த ஒரு புகைப்படம், அந்த புகைப்படத்தை தான் காண்பித்தார்கள். இதை வச்சுக்கிட்டு டிஎம்கே என்ன நினச்சாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களை லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஏடிஎம்கே விடலை. அவங்க அப்பா காலத்து, அவங்க தாத்தா காலத்து திமுகலாம் தோண்டி எடுத்து குழியில் கிடந்துலாம் வெளியில் எடுத்து பாருங்கள் கருணாநிதி அவர்கள் எப்படி காலில் விழுந்திருக்கார் அப்படின்னு சொல்லி தாத்தா, அடுத்ததாக அப்பா அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையாக இப்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்த அந்த வீடியோக்கள், அடுத்ததாக இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையை பிடித்து கெஞ்சினார், முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருணாநிதி அவர்களுக்கு மெரினால ஒரு இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கையை பிடிச்சு கெஞ்சினேன் அப்படின்னு சொன்ன அந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யார் காலாமல் விழுகிற மாதிரியான வீடியோக்கள் கம்ப்ளீட்டாக போட்டு, எத்தனை பேருடைய காலடா விழுந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான டேகெல்லாம் இன்னைக்கு ட்ரெண்ட் பண்ணி, இதை விட புகைப்படத்தை காண்பித்து விட்டால் யாருடையாவது காலில் நாங்களாம் விழுந்துட்டோம்னா அரசியலை விட்டு வெளியில் போகிறேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, என்னைக்கு அரசியலை விட்டு வெளியில் போக போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியுடன் நிற்கிறார்கள். சும்மா சருன்னு சொல்லி இறக்கிக்கிட்டே இருக்காங்க வீடியோ, ஃபோட்டோ, ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி. ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும்ங்க. அந்த காலம் அது கோபாலபுரம் அண்ட் கோ காலம்,
இந்த காலம் இதுவும் கோபாலபுரம் கோகாலம் அப்படின்னும் அடுத்ததா மதிமுகவினுடைய ஒரு செயல்பாடு. நாங்கள் என்னானாலும் சரி, உயிரே போனாலும் சரி, நம்முடைய சின்னம் தான் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சின்னம் அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது, இந்த தேர்தல் கமிஷன் அப்படிங்கிறது அது என்னப்பா பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சிருக்கக்கூடிய அமமுக, அதாங்க நம்ம டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கரை கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு எப்படி குக்கர் கிடைச்சிச்சு? நேராக பாமகவுக்கு மாம்பழத்தை கொடுத்துட்டீங்க, ஜி.கே. வாசன் அவர்களுடைய கட்சிக்கு சைக்கிள் சின்னத்தை கொடுத்துட்டீங்க. அவர் வேற, நீங்கள் சைக்கிளுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கையை நவுட்டுங்க அப்படின்னு சொல்லி சமாளித்த வீடியோலாம் இன்றைக்கி பெரிய அளவில் வைரல். ஸோ பிஜேபி அலைன்ஸாக இருக்கிற எல்லாருக்கும் அவங்களுடைய அந்த மாதிரியான சின்னங்கள் கிடைக்கும்போது அதற்கு எதிராக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கப்படவில்லை. இப்போ மைக்கு சின்னத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தா பானை சின்னம் விசிகாக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விசிகாக்கும் என்ன கிடையாது, பானை சின்னம் அப்படிங்கிறது இல்லை. நேராக நம்ம மதிமுக எடுத்து பார்த்தா அவங்களுக்கு பம்பரம் சின்னம் கொடுக்கப்படுமா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் உண்மையாக தான் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்பணுமா? இந்த கேள்வி யதார்த்தமாக வர வேண்டிய கேள்வி தான். இது யதார்த்தமாக வந்திருக்கு, உண்மையான கேள்வியும் கூட. மக்கள் இதை எப்படி யோசிக்கிறாங்க? அப்போ தேர்தல் கமிஷன் யாருக்காக வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே எழுப்பப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்ராஜ் அவர்கள், பாலிமர் செய்திக்காக வேல்ராஜ், அந்த குரலை யாராலுமே மறக்க முடியாது. அப்படிப்பட்ட வேல்ராஜ் அவர்கள் யாருக்கு கூப்பிடுறாங்க, இந்த எலெக்ஷன் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை கூப்பிட்றாங்க. நீங்கள் தானம்மா அந்த எலெக்ஷன் அதிகாரியாக இருந்தீங்க, எம்எல்ஏ வண்டியை மட்டும் நீங்கள் என்னம்மா ஒன்றுமே செய்யாமல் விட்டுட்டீங்க. உண்மையிலே அது நடந்திருக்குங்க. பத்திரிகை நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவில் எம்எல்ஏவுடைய வாகனம் அப்படிங்கிறது நிறுத்தப்படுது. அவங்களுடைய ஃப்ரண்ட் டோர், பேக் டோர், டிக்கி இது எதுவுமே திறக்கப்படலை, அவங்க அனுப்பி விட்டுட்டாங்க. அப்போ அதுக்குள்ளே 50 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னம்மா செய்வீங்க? இப்படிலாம் விடுவீங்களா? இந்த வண்டிக்கு முன்னாடி கொடி இருந்துச்சு, அதுக்காவது ஓகே சாங்ஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அந்த அதிகாரி அவங்க வந்து ரொம்ப பெரிய அளவில் பயந்துட்டாங்க. என் கூட 4-5 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க, நாங்கள் அவங்கக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. அவங்கக்கிட்ட நீங்கள் ஏன் பேசணும், நீங்கள் தானே அந்த அதிகாரி, நீங்கள் தானே அதை சோதனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சையான பேச்சு. இந்த சர்ச்சையான பேச்சுக்கு நடுவில் அடுத்ததாக கதிர் ஆனந்த் அவர்கள், யாருன்னு தெரியல, துரைமுருகன் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பையன் என்ன செஞ்சுருக்காரு, கதிர் ஆனந்த் அவர்கள், என்னப்பா எல்லார் மூஞ்சும் பளபளப்பாக இருக்குது, செவப்பாக இருக்குது, 1000 ரூபா வந்துச்சா, 1000 ரூபா வந்துச்சா அப்படின்னு கேட்டது. 1000 ரூபாய் நீங்கள் பிச்சை போடலை, 1000 ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, மக்களுடைய அதுவும் மகளிருடைய உரிமை தொகையாக கொடுத்துருக்கீங்க. 1000 ரூபாய் வந்த உடனே தான் அவங்க சீவனும் சிங்காரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க உழைக்கிறாங்க, அவங்க வாழ்கிறாங்க, அந்த பணத்தில் தான் அரசியல்வாதிகள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உண்மையும் புரிஞ்சுக்கோங்க. அப்போது அவங்க 1000 ரூபா வாங்குறது, அவங்க ஏதோ உழைக்காமல் 1000 ரூபா கொடுக்கறத வச்சு தான் அவங்க இந்த மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லியும் பாண்ட்ஸ் பவுடரும் வாங்குறதா கதிர் ஆனந்த் அவர்கள் பேசினது இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் சர்ச்சை. அது யாராலையும் மறுக்க முடியாது. இந்த மாதிரியான பேச்சுக்கள் அவங்களுடைய அப்பாவும் பேசியிருக்கார் அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லாருமே பகிர்ந்து வருகிறார்கள். ஸோ அப்பா மகன் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோ இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் வைரல். திமுகவினுடைய வேட்பாளர் ஒருத்தர் வேட்பு மனுவே மறந்துட்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் என்னையா இது, வேட்பு மனுவை மறந்துட்டு வருவீங்களாயா, நம்ம எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், என்ன அவசரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ ரொம்ப பெரிய அளவில் வைரல். தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தென் சென்னை பக்கமெல்லாம் போயிருக்காங்க, மக்கள் விரட்டி அடிச்சிருக்காங்க. நாங்கள் செத்தோமா இருக்கோமா அப்படிங்கிறத இத்தனை வருடங்கள் கழிந்து நீங்கள் இந்த பார்க்குறீங்க. பெருவெள்ளம் வந்தபோது எங்களுடைய குடியிருப்புகள் எதுவுமே இன்னும் சீரமைக்கப்படாமல் இருக்கு, உங்களுக்கு ஓட்டு வேணுமா, ஓட்டு அப்படின்னு சொல்லி மக்களுடைய கேள்விகளும் கோபமும். தமிழச்சி தங்கபாண்டியன் மட்டும் கிடையாதுங்க, அங்கே வந்து திமுக நிர்வாகிகள் இல்லாமல் எல்லாருமே துண்டக்கான துணியக்கான ஓடி எல்லாம் ரிவர்ஸ் எடுத்து அப்படியே ஓடிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் வைரல் தான். ஸோ வைரலான செய்திகள் எப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, மக்கள் விழிப்படைந்திருக்கிறார்கள். சின்னம் ஒதுக்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற போட்டியில் ஏடிஎம்கே ரொம்ப பெரிய அளவில் முன்னிலை அடைந்து வருகிறார்கள். பிஜேபி அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறதுல அண்ணாமலை அவர்களுடைய இல்லாட்டி பிஜேபியினுடைய ஐடி விங்கு கொஞ்சமாக பிசிறு தட்டுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது. நிறைய நல்ல வேட்பாளர்கள் வந்து களத்தில் பதிலுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக காணாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இங்கே திமுகவினுடைய வேட்பாளர்களை பற்றி யாருமே பேச மாட்டேங்காங்க. ஒன்று பிஜேபி பற்றி பேசுகிறாங்க, இல்லாட்டி அதிமுக பற்றி பேசுகிறாங்க. திமுகவினுடைய வேட்பாளர்கள் என்னப்பா செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி ஒன்று வருது. கடைசியாக சீமான் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய 2 குழந்தைகளும் ஆங்கிலத்தில் தான் பயில்கிறார்கள், காரணம் கேட்டால் பள்ளி கிடையாது, போதுமான ஸ்கூல் இல்லை அப்படின்னு சொன்னது எப்படின்னு தெரியலை. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் பள்ளி வந்து தமிழ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இல்லை தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடாத சில ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அங்கே போய் நீங்கள் சேர்த்துட்டிங்களா அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியலை. பட் அவர் சொன்னது நெருடல் தான். தமிழ்நாட்டில் தமிழ் படிக்க முடியவில்லை, யாராவது எதிர்த்தாங்களா, இல்லை அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இல்லைன்னு சொல்கிறாரா, இல்லை அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் அவருடைய குழந்தையை அவர் சேர்க்கவில்லையா அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டதா தமிழ் அப்படிங்கிறதும் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி தான்.
திராவிடம் ஓகே, தமிழை வளர்க்க அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மறுக்கிறார்கள். நாங்கள் தமிழை வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லி தமிழை வீழ்ச்சிக்கு கொண்டு வராங்க. அது உண்மைக்கு உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல என் குழந்தை படிக்கிறதுக்கு தமிழ் ஸ்கூலே இல்லை, அதனால தான் நான் ஆங்கில மீடியத்தில் படிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த இடம் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. உண்மை என்ன அப்படிங்கிறத சீமான் அவர்களே மறுபடியும் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. ரத்த கொதிப்பு அப்படிங்கிற பாட்டு யாரோ சீமானுக்கு செய்வன வச்சுட்டாங்கயா, கரெக்டாக சின்னத்தை வைக்கிறாங்க, பின்னாடி ரத்த கொதிப்பு பாட்டு ஓடினதும் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் வைரல் வீடியோவாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ நிறைய செய்திகள் இங்கே பார்த்துருக்கோம். ஆனால் இன்டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அரசியல் புயலில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான புயல்கள் எல்லாமே வீசப் போகின்றன. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.